Next option, remove all symbols. remove all symbols click பண்ணீங்கன்னா remove all symbols இதை click பண்ணீங்கன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் நம்ம என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் கீழே என்னென்ன லிக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தோமோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அதான் ரிமூவ் ஆல் சிம்பிள்ஸ். எஸ் கொடுக்குறேன். ஸோ எஸ் கொடுத்ததும் மேலே இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அப்படியே இருக்கும். அதாவது ட்ரிகர் கண்டிஷன்லாம் அப்படியே இருக்கும். லெக்ஸ் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். நீங்கள் இது லெக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லெக்ஸ் மட்டும் நீங்கள் புதுசாக ஆட் பண்ணணும். கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி லெக் பொசிஷன்ஸ்லாம் நீங்கள் மாற்றணும், டார்கெட் மாற்றணும். பட் மேலே இருக்கிற என்ட்ரி கண்டிஷன்ஸ்லாம் நான் சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லெக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் ஆல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தென் ரீசெட் லெக்ஸ் காலம் லேஅவுட். இப்போது மேலே காலம் லேஅவுட்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய காலம் என்ன மாடல் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்றது தான் காலம் லேஅவுட். இங்கே நம்ம பார்த்தது ரீசெட் காலம் லேஅவுட் ஸ்ட்ராட்டஜியோடைய காலம் லேஅவுட்டு ரீசெட் பண்ணோம். அதாவது டாப்பில் இருக்க பாட்டம். இது ரீசெட் லெக்ஸ் காலம் லேஅவுட்ன்றது கீழே பாட்டம் செக்ஷனுடைய காலம் லேஅவுட் ரீசெட் பண்ணோம். ரீஅரேஞ்ச் போர்ட்ஃபோலியோ சிம்பிள்ஸ். இந்த ஆப்ஷன் ட்ரபிள் ஷூட்டிங்காக யூஸ் பண்ணுறது. நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்க சிம்பிள்ஸ் சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடும். வேறு குரூப்புக்கோ வேறு பேஸ்கெட்டுக்கோ மூவ் ஆகிடுச்சுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோ சிம்பிள்ஸ்லாம் திரும்ப ஆர்டராக அரேஞ்ச் ஆகிடும். ரீஅரேஞ்ச் போர்ட்ஃபோலியோ சிம்பிள்ஸ் இது ட்ரபிள் ஷூட் ரிலேட்டடான விஷயம். ஸோ இது என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுன்றது நமக்கு விஷுவலாக தெரியாது. ஸோ அதை பற்றி பாதர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் சேவ் ஸ்ட்ராட்டஜி எஸ் எக்ஸ்எல்எஸ். இப்போ இது கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி குரூப்புக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது இல்லையா, இதை மட்டும் ஒரு எக்ஸலில் சேவ் பண்ணிடும். தென் சேவ் லெக்ஸ் எஸ் எக்ஸ்எல்எஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கீழே இதை கிளிக் பண்ணிங்கன்னா லெக் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் சேவ் பண்ணோம். நம்ம இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் எந்த லெக்குமே இல்லை, எல்லாத்தையும் நம்ம இந்த ஆப்ஷன் மூலிமா கிளியர் பண்ணிட்டோம். அதனால் இப்போ அந்த எக்ஸல் ஃபைல் எம்டியாக தான் இருக்கும். ஸோ லெக்ஸ் சேவ் ஸ்ட்ராட்டஜிஸ் எஸ் எக்ஸல்னு கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஃபைல் என்ன ஃபைல் ஜென்ரேட் பண்ணிடுன்னா நம்ம மேலே இருக்க இந்த காலம் அப்படியே ஒரு எக்ஸல் ஃபைலாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு சேவ் லெக்ஸ் எஸ் எக்ஸல்னு கொடுத்துருந்தேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபார்மேட் தப்பாக இருக்குது. இந்த ஃபைல் ஃபார்மேட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லெக்ஸ் டோன்ட் மேட்ச். இந்த எக்ஸல் ஃபைலோடைய ஃபார்மேட் மேட்ச் ஆகலன்னு சொல்லும். பட் ஓப்பன் எனிவே எஸ் கொடுங்க. இந்த ஃபைலில் லெக் பொசிஷன்ஸ்லாம் என்ன இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு எப்போயாச்சும் இந்த லெக்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜி நேம்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கணும் எக்ஸலில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்கள். தென் எக்ஸ்போர்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சிஸ்டம் மாற்றுறீங்க, நீங்கள் வேறு பிசிக்கு மூவ் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு நேம் இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் இம்போர்ட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்து நான் என்ன ஃபைல் நேமில் சேவ் பண்ணணும் அதை நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். எஸ் கொடுங்க. இப்போது ஓப்பன் பண்ணும்போது நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணோமோ அது அப்படியே திரும்ப இம்போர்ட் ஆகிடும்.
இம்போர்ட் பண்ணும்போது ஏற்கனவே ஏதாவது ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இதில் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணும்போது ஓவர் ரைட் ஆகிடும். அதனால் ஓவர் ரைட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜியுமே எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சம்டைம்ஸ் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு, நீங்கள் லேப்டாப் மாற்றுறீங்க, சிஸ்டம் மாற்றுறீங்கன்னா கூட இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சிஸ்டமில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸை இன்னொரு சிஸ்டமுக்கு மூவ் பண்ணணும். அண்ட் மோர் தென் தட் நீங்கள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடர் டேப்பில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் சோஃபார் பார்த்துட்டோம். உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ.